எந்த வாக்குறுதி நிறைவேற்றல மக்கள் கொதித்து போயிருக்கின்றார்கள், கோபத்தில் இருக்கின்றார். அது மட்டும் இல்ல, எங்க கூட்டணி ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிந்து கொண்டு உணர்வுபூர்வமாக இருக்கின்ற எங்கள் கூட்டணி. ஆனா திமுகவில் குழப்பங்கள், காங்கிரஸ் ஒரு பக்கம், விசிகே ஒரு பக்கம், வைகோ அவர்கள் ஒரு பக்கம், அந்த எல்லாமே பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னும் சில கட்சிகள் எங்க கூட்டணிக்கு வர இருக்கிறது. அதனால இன்னைக்கு இந்த தேர்தல் அண்ணா திமுகவுக்கும் திமுகவும் நடக்கின்ற ஒரு தேர்தல். இது இந்த தேர்தலில் எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். அந்த வகையிலே தமிழ்நாட்டு மக்கள் இன்று இன்னும் தேர்தலுக்கு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். வந்தவுடன் மிகப்பெரிய ஒரு பேரலை வந்து எங்களுக்கு சாதமாக பேரலை, திமுகவுக்கு எதிரான ஒரு பேரலை வந்து திமுக ஆட்சியை அகற்றும். இன்னும் சொல்ல போனா எங்கள் கூட்டணி 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெறும். திமுக ஒற்றை நம்பர், அதாவது சிங்கிள் டிஜிட்ல தான் வரும். நீங்க பார்த்து தான் இருக்க போறீங்க. 2021 சட்டமன்ற தேர்தலை விட இந்த தேர்தல் கடினமா இருக்காது அப்படின்னு முதல்வர் பேசியிருக்கிறாரு. அதாவது 10 ஆண்டு காலம் அண்ணா திமுக ஆட்சி செய்தும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக வெறும் 125 தொகுதியில் தான் வெற்றி பெற்றது. மீதி இருக்கிற 8 தொகுதிகள் வந்து அவங்க கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள், இவர்கள் சின்னத்திலே போட்டிட்டார்கள். அவ்வளவுதான். 10 ஆண்டுகள் அண்ணா திமுக ஆட்சி நடந்தும் இப்பொழுது திமுக ஆட்சி மோசமான ஆட்சி. தமிழ்நாட்டில் 16 தேர்தல்கள் பார்த்திருக்கிறது. அதில் 12 முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டை ஆண்டிருக்கின்றார்கள். அதில் மிக மோசமான ஒரு முதலமைச்சர் இப்பொழுது இருக்கின்ற மு.க. ஸ்டாலின் அவர்கள். எதுவுமே நடக்கல, எதுவும் தெரியல, அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏதோ 2-3 அதிகாரிகளும் 4 வியாபாரிகளும் தமிழ்நாட்டு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். 4 வியாபாரிகள் யாரு தெரியுமா? அமைச்சர்கள் என்ற போர்வையில். அவங்க அமைச்சர்கள் கிடையாது, பிசினஸ் மேன். அவங்க காசுக்கு என்ன வேணா பண்ணுவாங்க. இதுதான் நிர்வாகமா? சமூக நீதி பத்தி பேச முடியுமா ஸ்டாலின் அவர்களாலே? சாதிவாரி கணக்கெடுப்பு என்னாச்சு? தமிழ்நாட்டு மக்கள் 8 கோடி மக்கள் என்ன நிலையில் இருக்கிறாங்க தெரிஞ்சாதானே அதுக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வர முடியும். நான் கணக்கே எடுக்க மாட்டேன். ஏன் ஓட்டுக்கு காசு கொடுக்குறீங்களா? அதுக்கு மட்டும் ஏன் கணக்கு எடுக்கிறீங்க? எந்த வீட்டில், எந்த ஜாதியில, எந்த மதத்தில், எந்த கட்சியில் இருக்கிற அது மட்டும் கணக்கு வச்சிருக்கீங்களே. மக்களுடைய பிரச்சனை அது ஏன் கணக்கு எடுக்க முடியல உங்களால? கர்நாடகா எடுத்துடுச்சு, ஆந்திரா எடுத்துடுச்சு, தெலுங்கானா எடுத்துடுச்சு, ஒரிசா எடுத்துடுச்சு, ஜார்க்கண்ட், பீகார் எடுத்துடுச்சு. அதிகாரம் இருக்கு, சட்டம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஏன் எடுக்க மாட்டீங்க? மக்கள் மன்னிக்க மாட்டாங்க, உறுதியா மன்னிக்க மாட்டாங்க. குறிப்பா விவசாயிகளோ, பெண்களோ, பெற்றோர்களோ இந்த திமுக ஆட்சியை மன்னிக்க மாட்டாங்க. உறுதியாக எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும்.